கோவை மாவட்டம் துடியலூர் அருகே நடைபயிற்சி சென்ற முதியவரை காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த சம்பவம் எப்படி எங்கே ஏற்பட்டது? தற்போது அவர்கள் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த தாலியூர் பகுதியில் இன்று அதிகாலை ஒற்றை காட்டு யானை அந்த பகுதியில் வாக்கிங் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த நபரை தாக்கியதில் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தார். தற்போது அவர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. இந்த சூழல்ல அந்த பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த நடராஜின் உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் சாலை மறியல். உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது அங்கு சுற்றியும் இந்த ஒற்றை யானையை பிடிக்க வேண்டும். அடிக்கடி வனத்தில் இருந்து வரக்கூடிய இந்த யானையினால் பயிர் சேதம் மற்றும் உயிர் சேதம் போன்றவை ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகளை வலியுறுத்தி அவர்கள் அந்த மறியலில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக வனத்துறையினரும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பகுதியில் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டிருந்தனர். அதே சமயம் அதே பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமாரும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாவட்ட நிர்வாகத்துக்கு எடுத்துரைத்து உடனடியாக தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்திருக்கார். ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் அடிக்கடி வரக்கூடிய யானைகளை தடுக்க வேண்டும், வனவிலங்குகள் வராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விவரங்களுக்கு.